அஸ்ஸலாமு அலைக்கும். இஃப்தாருக்கான ரெசிபி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பச்சை பட்டாணியில் நம்ம சுண்டல் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, 2 கிராம்பும் சேர்த்துட்டு 2 பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து, பெரிய சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு கைப்பிடி அளவு தேங்காவும் சேர்த்து, அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து, கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்த பச்சை பட்டாணியை குக்கர்லேயும் சேர்த்து தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணியும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சோம்னா அப்படியே கிரேவி ஆகிடும். கிரேவி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம ஒரு பவுல்லையும் மாற்றிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு நம்ம இஃப்தார் டைமிங்க்கு நம்ம நோம்பு கஞ்சியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா இந்த சுண்டல் ரெடி பண்ண சுண்டல், கடையில் வாங்கின சமோசா, நோம்பு கஞ்சி, பேரிச்சம்பழம், ஐஸ்கிரீம், ரோஸ் மில்கை வச்சு தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நம்ம ரெசிபியெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இஃப்தாருக்கு 11 நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக கடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நம்ம டிஃபன் எதுவுமே ரெடி பண்ணிக்கிறதே கிடையாது. நோன்பு வந்ததுலேருந்தே பூரி மசாலா போட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் ஒரு 3 உருளைக்கிழங்கு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம எப்போது எப்படி பூரி மசாலா செய்வோமோ அதே மாதிரி பூரி மசாலா ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மாவை நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் ஆயிலும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பூரிக்கு பார்த்திங்கன்னா மாவை நல்லா சப்பாத்தி கட்டையில் நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்தோம்னா அருமையான டேஸ்ட்டில் பூரி மசாலா ரெடி ஆகிடும். இதே டேஸ்ட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாகவே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் வேலைகளாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.